உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலின் பொருள்: ஓ சர்வ வல்லமை பொருந்திய குகப் பெருமானே, பரம்பொருளே, உருவ முள்ளனவாயும் உருவ மற்றனவாயும் உள்ளனவாயும் இல்லாதனவாயும் மலராகவும் அதன் நறுமணமாகவும் இரத்தினமாகவும் அதன் ஒளியாகவும் உடலாகவும் பிரபஞ்சமாகவும் உயிராகவும் பிரபஞ்சத்தை வியாபித்து அதற்கு உயிராகவும் நற்கதியாகிய மோட்சமாகவும் அதை அடைவதற்கான நீதி நேர்மையின் விதிகளாகவும் நன்னெறியாகவும் அதாவது மார்க்கமாகவும் முடிவாகவும் மற்றும் குருவாகவும் வருகின்ற குகப் பெருமானே, தங்கள் கிருபை அனைவருக்கும் அருள் புரிவீராக. எல்லாமாயும் குருவாயும் வருகின்ற குகப் பெருமானே, நீ எல்லோருக்கும் அருள் புரிவாயாக. இது ரொம்ப அழகான பாட்டு. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப டீப்பான பாட்டு. இந்த பாட்டு வச்சே ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு 700 பேஜஸ்க்கு ஒரு புக் எழுதலாம். ஏன்னா அவ்வளோ உள்ள டீட்டெயிலிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதை 4 வரியில கொடுத்துருக்காருன்னா அப்ப அருணகிரிநாதர் எவ்வளோ பயங்கரமா சயின்டிஃபிக்கா சும்மா அப்படியே நச்சு காய். இப்போ நீங்க இதுல என்ன சொல்றாங்கன்றது டக்குன்னு பாக்குற மாதிரினா, சர்வ வல்லமை பொருந்திய. இப்போ முருகன் யாருன்னு பாத்தீங்கன்னா பரம்பொருள். அவர் என்னன்னா உருவமாகவும் இருக்காரு, உருவம் இல்லாமையும் இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமாகி இருக்காரு, எதுவும் இல்லாமையும் இருக்காரு. எதுவுமே ஒரு இடத்துல இப்ப ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது நிறைய இடம் எம்டி, அதாவது நல் ஸ்டேட். எதுவும் இல்லைன்னு இல்லை, எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நல் ஸ்டேட்ல இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்டேட். அதுவும் முருகன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மலரான அழகான மலர், அந்த மலருக்குள்ள இருக்க நறுமணமும் அவரு தான், மலரும் அவரு தான், ரத்னமும் நீதான், அந்த ரத்னத்துல இருக்க ஒளியும் நீதான், உடலும் நீதான், அதுக்குள்ள இருக்க உயிரும் நீதான், அத்தனையும் நீதான். இப்போ ஒரு விஷயம் நடக்கணும். இப்போ நற்கதினா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகி நம்ம நல்லபடியா ஆகணும் அப்படின்னா கூட அந்த அந்த லாஸ்ட் டெஸ்டினேஷனும் நீதான்ப்பா, அதுக்கு போற வழியும் நீதான், அதுக்கு போற வழியை சொல்றவரும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் தான். அப்படி எல்லாமே அவரா இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்றதுதான் இந்த பாட்டோட பொருள். இதை சயின்டிஃபிக்கா பயங்கரமா சொல்லுவாங்க. இப்போ இந்த இந்த சிவபுராணம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல மாணிக்க வாசகர் என்ன லைனா சொல்லிட்டே வருவாரு. இவர் இப்படி அப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டே கடைசியில என்ன பண்ணுவார், துன் இருளே அப்படின்னு சொல்லுவார். இருளும் நீதான் அப்படின்னும் போது நிறைய பேர் டார்க் மேட்டர், அதாவது ஏதாவது ஒன்று இருட்டா இருக்கு கருப்பா இருக்குன்னா அதை ஈவிலோட ரிலேட் பண்ணிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே இறைவனோட தான். இந்த பாட்டும் அந்த சிவபுராணமும் கூட ஓரளவு ரிலேட் ஆகும். அந்த எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா ரொம்ப ரிலேட் ஆகும். இந்த இடத்துல முருகனை பத்தி நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமாவுமே நீ இருக்க, என் குருவாவுமே நீ இருக்க, நீ எனக்கு தயவு செய்து அருள் புரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அருணகிரிநாதர் நமக்காக நிறைய சொல்றாரு இந்த இடத்துல. இந்த பாட்டு மட்டுமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய யூனிவர்சல் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். யூனிவர்ஸ்ல என்னென்ன மேட்டர் இருக்கு, சயின்டிஃபிக்காவும் பார்க்கணும். எதுவுமே அப்படியே ஸ்பிரிச்சுவலா மட்டும் பார்த்துட்டு இருந்தா அதோட ப்ராக்டிக்கல் யூஸ் தெரியாம போயிடும். நீங்க எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காவும் பார்க்கணும். அதே மாதிரி அதுல இறைவனோட பார்ட் எப்படி இருக்கு அப்படின்றதும் பார்த்தா ரொம்ப இந்த கனெக்ஷன் பிட்வீன் காஸ்மாலஜி அண்ட் பிசியாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த இது இந்த பாட்டுல சொல்லக்கூடிய பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. மிக்க நன்றி.